ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 57. ராமன் அந்த நதிக்கரையை தாண்டி அந்தண்ட போன அப்புறமா குகனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுறது. அவரு கண்ணுக்கு அவள்லாம் மறையிற வரைக்கும் அவ குணங்களை பத்தியே சுமந்திரரோட பேசிண்டே இருந்துட்டு கடைசியில சுமந்திரரையும் கூட்டுண்டு தன்னோட வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் தூதர்களை எல்லாம் அனுப்பிச்சு ராமலக்ஷ்மணாலாம் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போனதையும் பிரயாகையில அவரோட தங்கி இருந்ததையும் அதுக்கப்புறம் சித்திரகூட பர்வதத்தை நோக்கி பிரயாணம் செஞ்சுட்டா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு சுமந்திரர்கிட்ட சகல விஷயத்தையும் சொல்றார். அவரும் கடைசியில குகனிடத்துல உத்தரவு வாங்கிண்டு ரொம்ப வருத்தத்தோட குதிரைகளை எல்லாம் பூட்டிண்டு அயோத்திக்கு கிளம்புறார். வேகமா பிரயாணம் செஞ்சு 3வது நாளைக்கு சாயந்தரத்துல சந்தோஷமே இல்லாத அந்த அயோத்தி நகருக்கு போய் சேர்றார். பாழடைஞ்ச நகரம் போல கொஞ்சம் கூட ஜன சஞ்சாரமே இல்லாம சப்தமே இல்லாம இருக்கிற அயோத்திய பார்த்துட்டு இதுவரையில குதிரைகளும் ஜனங்களும் அரசர்களும் நிறைஞ்சு இருந்த இந்த அயோத்தி மாநகரம் இப்படி ராமன் இல்லாம அவனுடைய பிரிவால துக்கம் அப்படிங்கிற நெருப்பால எரிக்கப்பட்டு இப்படி சாம்பலா ஆயிடுத்தோ அப்படின்னு நினைக்கிறார். குதிரைகளை எல்லாம் கோட்டை வாசலுக்கு நடத்தி அழைச்சுன்னு வந்துடுறார். சுமந்திரர் வரத பார்த்த ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா ராமன் எங்க ராமன் எங்கன்னு சொல்லி நாலாபுறத்திலையும் அவரை கேட்க ஆரம்பிக்கிறார். ஜனங்களே, அந்த மகாத்மா கங்கை கரையில என்ன நிறுத்திட்டு அயோத்தியைக்கு நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி என்ன உத்தரவு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்டார். ராமலக்ஷ்மணர்கள் கங்கையை தாண்டி அவள்லாம் போயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழறா. இப்படிப்பட்ட கஷ்டம் நமக்கு வந்ததே, நாம எப்பேற்பட்ட பாபத்தை செஞ்சிருக்கோம், என்ன ஜென்மத்தை நாம எடுத்தோமோ தெரியலையே, ராமா எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போக உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கதறி அழறா. கூட்டம் கூட்டமா நின்னுண்டு இதே ரதத்துல ராமலக்ஷ்மணர்களையும் சீதையும் பார்த்துட்டு இப்போ அவ இல்லாத இந்த வெறுமையான ரதத்தை நாம பார்க்கும்படி நேர்ந்ததே, என்ன ஜென்மம் வேண்டிருக்கு இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. ஒருவன் எங்கேயாவது தானத்தை கொடுத்தா ராமன் அங்கே போய் சரியான தேசத்திலும் காலத்திலும் மனுஷர்களுக்கும் அந்தந்த தானம் கொடுக்கப்படுறதா அப்படின்னு பாப்பார். எங்கேயாவது யாகங்கள் யஜ்ஜங்கள் நடந்தா அங்க அது நியாயமா சம்பாதிக்கப்பட்ட திரவியத்தால நடக்கிறதா அப்படின்னு சொல்லி கவனிப்பான். செய்யும் காரியங்கள்ல ஏதானும் சந்தேகம் வந்தா அதை உடனே போக்கிடுவான். எதையாவது மறந்து போயிட்டா அதை ஞாபகப்படுத்தி சொல்லுவான். எங்கேயாவது கல்யாணம் நடந்தா மணப்பெண்ணும் பிள்ளையும் எல்லா விதத்திலும் ஒத்து இருக்காளா அப்படின்னு கவனிப்பான். தனம் இல்லாமல் அந்த விவாகம் நடக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா தனத்தை கொடுத்து அதை நடத்தி வைப்பான். வைதிக கிரியைகள் குறைவில்லாமல் நடக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த தர்மாத்மாவை நம்ம இன்னொரு தரம் பார்க்க முடியுமா? இந்த நகரத்துல ஒவ்வொருவருக்கும் எது க்ஷேமத்தை உண்டு பண்ணும், எது பிரியம், எது சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு விசாரிச்சு அவளுடைய மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி ஒரு குழந்தைய தன்னுடைய தந்தை எப்படி ரட்சிப்பாரோ அதுபோல நம்ம எல்லாம் ரட்சிச்சுண்டு வந்த அந்த நாதன் இப்போ நம்மை விட்டு போகும் காலம் வந்ததே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராமன் இல்லாத அந்த ரதத்தை பார்த்து 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 வருத்தப்படுறா, அழறா. அதை கேட்டுண்டே சுமந்திரர் அரண்மனைக்கு போறார். அங்கே ஜனங்களை பார்க்க முடியாம முகத்தை மூடிண்டு தசரதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அப்பேற்பட்ட துக்கத்துல அழுதுருக்கும் போது அவ முகத்தை பார்க்கவே முடியலையாம், அத்தனை வருத்தமா இருக்காம சுமந்திரருக்கு. தசரதர் வெளியில வரல. ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா அங்க நின்றுட்டு இருக்கா. ராமன் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் ராமன் இல்லாமல் ரதம் சூன்யமா திரும்பி வரத்த பார்த்துட்டு துக்கம் தாங்காம ஓன்னு கதர்றா. சுமந்திரர் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ராஜ பத்தினிகள் எல்லாம் அரசனுடைய அந்தப்புறத்துக்கு வந்து சுமந்திரர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கா. ராமனோடு இந்த நகரத்தை விட்டு போனவர் ராமன் இல்லாமல் இப்படி திரும்பி வந்துட்டாரே அப்படின்னு சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கும் கௌசல்ய இடத்துல அவர் என்னத்தை சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறார். தன் அருமை குழந்தையான ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு
அவ உயிரோடு இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அவளை தவிர யாராலும் இப்படி இருக்க முடியாது. அவள்லாம் மெதுவா இப்படி பேசிக்கிறது சுமந்திரருடைய காதுல விழருது. அத பொய்ன்னு யாரானும் சொல்ல முடியுமா? கேட்க கேட்க அவருக்கு துக்கம் தான் ஜாஸ்தியாருது. அரசன் புத்திர சோகத்தால பிரஜை இல்லாமல் இருக்கிறத பாக்குறார். அவர்கிட்டக்க போய் நமஸ்காரம் பண்ணி ராமன் சொன்ன சமாச்சாரத்தை எல்லாம் சொல்றார். ராமன் சுமந்திரர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு இல்லையா, எங்க அப்பாட்ட போய் இதை சொல்லுங்க, கௌசல்யாட்டெல்லாம் இதை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரோ இல்லையோ விஷயங்கள்லாம், அதை சொல்றார். தசரதர் அத மௌனமா கேட்டுண்டு மூர்ச்சை அடைஞ்சு அப்படியே பூமியில விழுந்துடுறார். அங்குள்ள ஜனங்கள் எல்லோரும் ஹா ஹா ஹான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கதறா. கௌசல்யையும் சுமந்திரையும் ஓடி அவரை வாரி எடுத்து படுக்கையில படுக்க வைக்கிறா. அப்போ கௌசல்யை துக்கம் ரொம்ப தாங்க முடியாத, அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளுடைய குழந்தைய காட்டுக்கு அனுப்ப முடியுமா, நேர்ந்து போச்சே, அவளுக்கு வருத்தம் இருக்கத்தானே இருக்கும். அதனால அவ என்ன பண்றா, துக்கத்தால மகானு பாவரே, ஒருவரும் செய்ய துணியாத காரியத்தை செய்த என் குழந்தை காட்டிலேந்து அனுப்பின தூதன் வந்திருக்கான். அவர்கிட்ட ஏன் ஒன்னும் பேச மாட்டேங்கிறேள்? கைகேயிக்கு வரங்களை கொடுக்கும் போது ரொம்ப சுலபமாவும் சந்தோஷத்தோடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராமனை காட்டுக்கு போகிறதுக்கு அனுப்பிச்சுட்டு இப்போ அதை பத்தி வெக்கமும் வருத்தமும் படுறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இதெல்லாம் அப்ப ஞாபகம் இல்லையா? எது எப்படியோ போகட்டும், யார் என்ன கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன? சத்தியம் தவறாத புண்ணியத்தை நீங்க சம்பாதிச்சுட்டேன். அது போறாதா உங்களுக்கு? துக்கத்தை அனுபவிக்கிறதுல பிறர் உதவி செய்ய முடியுமா என்ன? என் துக்கத்தை நான் தானே அனுபவிக்கணும். என்னை திருப்தி செய்யறதுக்காக நீங்களும் துக்கப்படுவது போல காட்டிண்டா என் துக்கம் குறைஞ்சு போகுமா என்ன? அதனால இந்த வேஷம் எல்லாம் வேண்டாம். துக்கப்படாட்டா யாராவது ஏதாவது நினைச்சுப்பாளோ அப்படின்னு லோக அபவாதத்துக்கு பயந்துண்டு நீங்க துக்கப்படுற மாதிரி நடிக்கிறீளா? அதெல்லாம் வேண்டாம். இங்க பக்கத்துல கைகேயி இருக்கான்னு பயந்து ராமனை பத்தின சமாச்சாரத்தை கேட்காம இருக்கேளா? அந்த பயம் கூட உங்களுக்கு வேண்டாம். கைகேயி இங்க இல்ல, தைரியமா பேசுங்கோ அப்படின்னு துக்கம் நெஞ்சை அடைக்க அதுக்கு மேல பேச முடியாம அவளும் மூச்சடைஞ்சு கீழே விழறா. இதெல்லாம் கௌசல்யே இப்படி பேசுறாளே தசரதர்கிட்ட அப்படின்னு ஏதோ குத்தி காமிக்கிறது போல இருக்கேன்னு நமக்கு தோணுறது. ஆனா பெத்த வயறுன்னு ஒண்ணு, இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதங்கம் அவளை அப்படி பேச வைக்கிறது. கௌசல்யை இப்படி மூர்ச்சை அடைஞ்சதும் ஒன்னும் பேச தோணாம தசரந்தர் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்த்த அந்த புறத்து ஸ்திரீகள் எல்லாம் பெரும் குரலிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறார். அதை கேட்டு அங்கிருந்தவா எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறா. அதை கேட்டு நகரத்து ஜனங்கள் எல்லாம் அழறா. எங்கே பார்த்தாலும் ஒரே அழுகுரல் சப்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்கல. ராமன் அயோத்தியை விட்டு காட்டுக்கு போகும்போது அந்த நகரம் எப்படி இருந்ததோ அதே போல அந்த நகரம் அல்லோல கல்லோலமாக தத்தளித்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த 57வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 58வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.